In this class, we are going to discuss the enterprises. ஒரு enterprise உடைய objective என்ன? Objectives of enterprises. So we have 5 objectives here: organic, economic, social, human and national. These are the 5 objectives we have. An enterprise should have these 5 objectives. Organic அப்படிங்கிறது என்னதுன்னா living. ஒரு என்டர்பிரைஸ் வந்து பல நாள் சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த என்டர்பிரைஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதாவது ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய சேல் பிரைஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த காஸ்ட். சர்வைவல் தான் மெயின். இங்கே சர்வை மட்டும் ஆனால் போதுமா அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங்கில் அவங்க இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு தான் அவங்களோட மெயின் மோட்டோ. வாட் எவர் த என்டர்பிரைஸ் தே ஸ்டார்ட், தே நீட் டு ஐதர் அட்லீஸ்ட் சர்வை வித் அ ஃபோக்கஸ்டு க்ரோ அப்படிங்கிறது ஆர்எல் மேரிஸோடைய டெஃபினிஷன். ஆர்கானிக்னா லிவிங்க்கு மெயினாக கொஞ்சம் பணம் வேணும் சர்வைவலுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஷுட் பி சம் க்ரோத். நாட் ஓன்லி தட், செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லாபம் பார்க்கணும், ப்ராஃபிட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவல், நாட் ஓன்லி சர்வைவல், தே நீட் டு மேக் சம் எக்ஸ்ட்ரா மணி. ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்சோ ஒன் மோர் இன்டென்ஷன், விச் இஸ் த செகண்ட் கோர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். மூணாவது அப்ஜெக்டிவ் வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ், கிவ் பேக். The enterprise survives because of the society. தனியாக அது நடக்காது. ஒரு என்டர்பிரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சொசைட்டி சார்ந்து தான் இருக்க முடியும். ரோடாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுடைய பாலிசியாக இருந்தாலும் சரி, டெலிஃபோன் கனெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனாக இருந்தாலும் சரி. கேன் யூ ஸ்டார்ட் இன் அ ஹில் ஸ்டேஷன், தேர் இஸ் நோ எனி சச் கனெக்ஷன்ஸ், ஆர் இன் அ டீப் ஃபாரஸ்ட்? டெஃபினெட்லி நாட் ஸோ. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்கோ, இல்லை இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் உங்களுக்கு தடையில்லாமல் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து சில கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம், லைக் நோட்கியா, வாட் எவர் த கம்பெனி மேபி, ஹுண்டாய் கம்பெனி இன் சென்னை. தே வாண்ட் டு ஸ்டார்ட் இன் இந்தியா ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க, நான் ஃபேக்ட்ரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுது. அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு என்டர்பிரைசஸும் க்ரோத்தில் இருக்கணும், க்ரோ ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து சொசைட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆஸ் தே டிபெண்ட் பை டேக்கிங் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த சொசைட்டி, இட்ஸ் தேர் கமிட்மெண்ட் டு கிவ் த பெனிஃபிட்ஸ் டு தி சொசைட்டி பேக். அதான் கிவ் பேக். என்ன மாதிரி சர்வீசஸ் அவங்க அட்லீஸ்ட் செய்யணும் கமிட்மெண்ட்டில் அப்படின்னு சொன்னாக்கா, அன்அடல்ட்ரேட் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணணும். நோ ப்ராஃபிட் டியரிங் இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் டியரிங் இருக்காது. எக்ஸாம்பிளன்ட் ப்ராஃபிட் நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. ரீசனபிள் ப்ராஃபிட் சார்ஜ் பண்ணியிருக்கணும். ஆன்டி சோசியல் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காம்படிட்டர் அட் எனி காஸ்ட் நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. கன்சியூமர் கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ போட்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஃபார் த சொசைட்டிஸ் பெனிஃபிட். சொசைட்டியை நீங்கள் பொல்யூட் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நோ பொல்யூஷன் ஆர் லெஸ் பொல்யூஷனில் நீங்கள் வேலையை பார்க்கணும். வாட் ஆர் த நார்ம்ஸ் அவைலபிள், யூ ஹேவ் டு ஃபாலோ தட், ஸோ தட் யூ ஆர் சேவிங் த சொசைட்டி. யூ ஆர் க்ரோவிங் இன் த சொசைட்டி அண்ட் இட்ஸ் யுவர் டியூட்டி அண்ட் கமிட்மெண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. தீஸ் ஆர் த 4 ஆஸ்பெக்ட். ஃபோர்த், ஹியூமன் அப்ஜெக்டிவ். நீங்கள் வளர்றீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் சர்வீசஸ் ஆர் குட்ஸ் சோல்ட் ஆர் சர்வீசஸ் ரெண்டட் டு த பப்ளிக் ஒன்லி, ஆர் ஜென்ரல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அந்த ஹியூமன் பீயிங்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நல்ல ஒரு எம்ப்ளாயீஸை நீங்கள் உருவாக்கணும். ப்ரொவைட் ஃபேர் டீல். உங்களுடைய எம்ப்ளாயீஸை நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணணும். ப்ரொவைட் ஃபேர் டீல். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியோ இல்லை கம்ஃபர்ட்டோ நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நியூ ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்கள் கம்பெனியில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ண பிறகு வெளியே போனால் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கில் செட்டை நீங்கள் ஜீரோ ஆக்கி வச்சுருக்கிறீங்கன்னா வாட் இஸ் த ஸ்கோப் தேர்? நீங்கள் அவருக்கு எப்போதுமே சேலபிள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். இன்வால்வ் த எம்ப்ளாயீஸ் ஃபார் த டிசிஷன் மேக்கிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எம்ப்ளாயீஸோடைய ஐடியாஸும் அவங்களுடைய சஜஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேக் ஜாப்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவங்க செய்கிற ஜாப்ஸை மோனோட்டோனஸாக இல்லாமல் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தேர் பெர்ஃபார்மன்ஸ் டு த ஆர்கனைசேஷன் வில் பி பெட்டர். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். ஸோ எடுத்தோன்னா லிவிங், அப்புறமேட்டு ப்ராஃபிட் மேக்கிங், மூணாவது சொசைட்டிக்கு கிவ் பேக், அதுக்கப்புறம் உங்கள் எம்ப்ளாயிஸ் பெட்டராக வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நேஷனல் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா ரிமூவ் இன்இக்வாலிட்டி. உங்கள் பிஸ்னஸ் மட்டும் நல்லா வந்திருக்கு, ஹோல்
world your profit as well as your net worth is huge, exorbitant. Others are least distributed. Their income is least distributed. உங்களோட இன்கம் 1 lakh, அவரோட இன்கம் வெறும் 10,000, சரி 1000 rupeesல இருக்கு. 1 lakh 1000 rupees வந்து unequal distribution. So unequal distribution creates unwanted issues. அதனால your performance, this enterprise's performance should remove the inequality. ஒரு ஆர்கனைசேஷன்ல டாப் அஃபிஷியல் ஹியூஜ் salary, பாட்டம்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டெட் சீப்பர் ரெவென்யூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா this will be not satisfying the national objectives. நீங்க என்ன குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த நாடு எது ப்ரையாரிட்டி குட்ஸ் இப்போ பண்ண பெட்டர் நினைக்கிறாங்களோ அந்த குட்ஸை நீங்கள் முதல் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொடியூஸ் அண்ட் த குட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் நேஷனல் ப்ரையாரிட்டி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹெல்ப் த கண்ட்ரி டு பிகம் செல்ஃப் ரிலையன்ட். ஒவ்வொரு நாடும் தான் தனிப்பட்ட முறையில் டெவலப்டு கண்ட்ரிஸ் எந்த நாட்டுடைய உதவியும் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் உருவாக்கணும். அது மாதிரி ஒரு நாடு செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறணும்னா என்ன குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணால் அந்த நாடு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி குட்ஸை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும். தட்ஸ் வாட் அபவுட் another national objective. So for example, mobile manufacturing by Indian company will be self-reliant rather than depending upon other countries. So countries, the enterprise should help the country to become self-reliant. The last one is train the young men. Apprentice training மூலமாக நியூ ஜாயினிஸுக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்க வந்து நாட்டோட எக்கனாமிக் growthக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கணும். திஸ் இஸ் வாட் அபவுட் நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 5 objectives every enterprise should have. ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஆர்கானிக், எக்கனாமிக், சோஷியல், ஹியூமன், நேஷனல் அப்ஜெக்டிவ். சோஷியல் அப்படின்னு சொன்னாக்கா சோஷியல் கமிட்மெண்ட், பிகாஸ் யூ ஆர் சர்வைவிங் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி. ஹியூமன் இஸ் யுவர் எம்ப்ளாயீஸ், யூ ஹேவ் டு டூ பெட்டர் டு யுவர் எம்ப்ளாயீஸ். நேஷனல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது த நேஷன்ஸ் growth as well as make the nation self-reliant. These are the objectives we have. ஒரு என்டர்பிரைஸ் ரன் பண்ணும்போது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. That's what about the next block we are going to discuss here. Constraints for enterprises actions. அவங்களால செய்ய முடியாமல் போகிறது காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். தெரியல அந்த எப்படி நடத்துறது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ண அந்த நாடுக்கு தேவையான சப்போர்ட் நம்மளால் கொடுக்க முடியும், இல்லை அந்த கம்பெனிக்கு தேவையான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு ரீசன். அது இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பை த ஸ்டேட். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, ஏன்னா இது செஞ்சீங்கன்னா பப்ளிக் வில் பி கெட்டிங் அஃபெக்டட். கார் மேனுஃபேக்சர் பண்ணும்போது BS4 BS5 சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு செல் BS3 or 4. இப்போ BS6 நோக்கி போயிட்டு இருக்கிறோம். BS6 பேஸ்ட் மாடல் தான் நீங்கள் பண்ணணும். திஸ் இஸ் லெஸ் பொல்யூஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங் த கார் அண்ட் டிரைவிங் த கார் இன்சைட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது ஆல்சோ ஃபார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ பி a constraint for the enterprises actions. இனிமேல் they have to stop the BS3 and BS4 மாடல்ஸ். பெட்ரோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு இன்டென்ஷன். தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் point, which is also limiting the enterprises actions. Third one, infrastructural inadequacies. ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரோடு, எலக்ட்ரிசிட்டி, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கணும். டெலிகாம், ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, தோ த என்டர்பிரைஸ் ஹேஸ் த வைடர் நாலேஜ் அண்ட் ஃபோக்கஸ், ஆம்பிஷன்ஸ், பட் தே cannot perform. This is also one more constraint for them. Changes in the business conditions, economic conditions-um external factors-um ஒரு காரணமாக இருக்குது. அதுவும் நம்மளை ட்ரபிள்சம்ல கொண்டு போய் விடும். ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற குட்ஸ் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சடனாக என்ன ஆயிடுச்சு, தேர் இஸ் எக்கனாமிக் பூம். எக்கனாமிக் பூம் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணது எல்லாமே as the consumers are capable of purchasing better than the product you have manufactured, all the product what you have manufactured remains unsold. For example, real estateல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாத்தாலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை எண்ட் மாடல் ரியல் எஸ்டேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சடன் என்ன ஆயிடுச்சு, கோவிட் அண்ட் அதர் ரீசன்ஸ், தென் எக்கானமி வென்ட் டவுன். ஸோ நவ் தே ஸ்டார்டட் postponing the purchases of the house property constructed today remains unsold. Almost in the March மாசத்துல சேல் ஆனது, இந்த லாஸ்ட் குவார்ட்டர்ல சேல் பண்ணது, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2020ல சேல் பண்ண மொத்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 53,000, almost 20% down in the current financial quarter of 2020.
ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்கனாமிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம நல்லா போன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மாருதி கார் சோல்டு, நம்பர் ஆஃப் மாருதி கார் சோல்டு இன் மார்ச் 2020 இஸ் ஒன்லி 0. இவங்க நல்ல சேல் நடக்கும்னு நினைச்சு பட்ஜெட் போட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தேர் ப்ரொடக்ஷன் நவ் comes to a halt and cannot be saleable. Also one more reason, external factors also one of the factors, like the COVID is also one of the external factors. And fifth, internal factors வந்து கம்பெனிக்குள்ளார இருக்கிறது, external factors வெளியில இருந்து வருது. Okay, COVID is the external factors. The last case is inflation, one of the reason. Rising the interest rate is also one of the reason. நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணலாம், பூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஈஸியாக லோன் கிடச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குறவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்திட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமான கஸ்டமர்ஸ் வாங்குறத போஸ்ட்போன் பண்ணுறாங்க. மை கார்ஸ் நாட் ஏபிள் டு பி சோல்டு ஹியர், ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் நான் என்ன மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு தேவையான ஸ்கில்டு லேபரர்ஸ் நாட் அவைலபிள். நான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஸ்கில்டு லேபரர்ஸ் கிடைக்கல. அப்படின்னா ஆல் த ரிசோர்ஸஸ் வாட் ஐ ஹவ் பில்ட் நவ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் remains idle because of non-availability of skilled workers. So these are the 5 constraints we have for the enterprise's action. Then the last aspect is enterprises production எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதோட objectives, location, size, physical facility. So these are the aspects we are going to discuss here. Enterprise problems. Okay, enterprise problems. என்னென்ன என்டர்பிரைஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்ஜெக்டிவ் இட் செல்ஃப் எ ப்ராப்ளம், எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது ப்ராப்ளம், சைஸ் எவ்வளோ வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி என்ன இருக்கணும், ஃபினான்ஸ் கிடைக்குமா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டிங், நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா, லீகல் ஃபார்மாலிட்டிஸு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். ஓகே, so when Jio came and lots of other telecom industry got in trouble, and some industries, almost most of the telecom industry either went for merging or shutting down because of the industrial disputes, not relations. So these are all reasons on the enterprises every time they have to face. These are called enterprise problem. So with that, the enterprise related objectives, constraint and problem we have seen.